ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ளவுஸ் நெக் டிசைன்ஸ்க்கான பேட்டர்ன்ஸை வச்சு எப்படி நம்ம கேன்வாஸ் மார்க்கிங் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுக்கு ஒரே அளவுக்கான மெஷர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய சைஸஸ் கிடைக்கும். இந்த சைஸை வச்சு நம்ம எந்த மெஷர்மெண்ட்டுக்கு வேண்டாலும் நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளவுஸுக்கும் செட் ஆகும், இதே மாதிரி உங்களுக்கு சுடிதாருக்கும் செட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம கேன்வாஸை எடுத்து ரெண்டாக மடித்து நம்மளுக்கு தேவையான கழுத்து அகலத்தை மார்க் பண்ணிக்கணும். நான் உதாரணத்துக்கு ஒரு 2.5 இன்ச் கழுத்து அகலத்தை மார்க் பண்ணுறேன். அதிலிருந்து 1 இன்ச்சு அதிகப்படுத்திக்கணும் உள்ளே நம்ம வச்சு அயன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி கீழ்ப்பக்கத்துக்கு 1 இன்ச்சு வச்சு விட்டுட்டு அதிலிருந்து தான் நம்மளுக்கு தேவையான உயரம் என்ன வேணுங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நான் உதாரண அளவு 6.5 இன்ச்சுக்கு போட்டு கொடுக்குறேன். 6.5 இன்ச் அப்படின்னா உங்களுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு உட்பட, ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் 6 இன்ச் வரும். இப்போ அதை நம்மளோட இன்னர் மார்க்கிங் அந்த 2.5 இன்ச்சுக்கு 6 இன்ச் போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் 1 இன்ச் விட்டதுக்கும் கீழே நேர்கோடு போட்டுடுறோம். இப்போ நம்ம மார்க் பண்ண வேண்டிய பகுதி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்கிள் பகுதி மட்டுமே. இப்போ இந்த ஷேப்பை நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். டிசைனோட சென்டர் எப்படிங்கிறத பார்த்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஷேப் எந்த அளவுக்கு முடியுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியான ஷேப்பை நம்ம முதல்ல ட்ரா பண்ணுறோம். கீழே ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரெத்துக்குள்ளே நம்ம போட்ட அந்த ரெக்டாங்கிள் லைனுக்கு உள்ளே வரணும். அப்போ தான் நம்மளோட ஷேப்பு கரெக்டான நெக்கோடைய அகலத்துக்கு செட் ஆகும். இப்போ நான் நார்மலாக நம்ம நெக் பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச் 6 இன்ச்சுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி தான் வரும். இப்போ நான் இதை விட அடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு சாம்பிள் போட்டு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 1 இன்ச் விட்டுட்டோம். இப்போ அதிலிருந்து கம்மியான அளவு 5 இன்ச்சாக வைக்கிறாங்க. இப்போ சுடிதாருக்குலாம் நம்ம வைக்கிறதா இருந்ததுன்னா 5 இன்ச்சு வைப்போம். ஸோ 5 + 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய கழுத்து அகலம் 2.25 இன்ச்சு. இப்போ நான் 2.25 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் அதிகப்படுத்தி நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ அதையும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடுறோம். இது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக வேண்டி ஸ்ட்ரெயிட் லைன் நான் போட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். அதுலேருந்து 1 இன்ச்சுக்கும் நேர்கோடு நம்ம போட்டுறோம். கேன்வாஸ் பகுதியில் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். அந்த பகுதியை உள்ளே வச்சு நம்மளுக்கு நார்மல் பகுதியை 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த ஷேப் பார்த்திங்கன்னா நெக்கு நம்மளுடைய பேட்டர்ன் ஹைட்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ கீழ் நெக்கை போட்டுட்டோம். இப்போ இந்த சைடு வர்றது பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் எவ்வளவோ அந்த ஹைட்டில் வச்சு நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு வரோம். இப்போ இது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஷேப்புக்கு கரெக்டான ஷேப்பை கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். இது ஜாயின் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதே நெக் ஷேப்பை நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 6 இன்ச்சு 6 + 1/2 இன்ச்சுக்கு போட்டோம். இப்போது 5 + 1/2 இன்ச்சுக்கான ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரையல் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டான மெஷர்மெண்ட்டுக்கு போடுற மாதிரி இருந்தாலும் அது என்ன மெஷர்மெண்ட்டுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு 8.5 இன்ச் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ அந்த 8.5 இன்ச்சுக்கும் மேலே 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ அதனுடைய அகலம் 3.5 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணுறோம். நம்மளுடைய கட்டிங் ஒரே கட்டிங் தான். நம்மளோட ரெடி பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம 3 வகையான சைஸுக்குமே மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் இப்போது எந்த ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் ஈஸியாக அவங்களோட ஹைட்டு கஸ்டமருக்கு என்ன ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு ஸ்கேலில் இன்னர் போர்ஷன் எது நம்மளுக்கு ஃபினிஷிங் தேவையோ அந்த போர்ஷனுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். மேலேயும் ஒரு நேர்கோடு போட்டுடலாம்.
இப்போ இந்த மாதிரி நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஹைட்டு அண்ட் பிரெத்துக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ஸை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நெக்கை நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோட அவுட்டர் லைனை கட் பண்ணிவிட்டு நம்மளோட லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிட்டால் போதும். இப்போ நம்ம மடிப்பு பகுதி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு உள் பக்கத்தில் வந்து ஷைனிங் பகுதி இருக்கும். அதாவது நம்ம வச்சு அயன் பாக்ஸில் வச்சு அயன் பண்ணோம்னாலே ஈஸியாக ஒட்டிடும். அப்போ நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எங்கேயுமே வந்து நம்மளுக்கு நெக் ஷேப் வந்து அக்யூரஸியாக உட்காரும். இந்த கார்னர் எல்லாம் நம்ம கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த கார்னர் எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு அந்த பாயிண்ட் வச்சு நம்ம திருப்பும்போது தைச்சு திருப்பும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக உட்காரும். மெயினாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அந்த இடத்துக்கு தூக்காமல் கரெக்டாக வர்றதுக்காக தான் நம்ம பேப்பர் கேன்வாஸே நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ஷேப் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு தேவையான பீஸு. இந்த பீஸை தான் வந்து நம்ம லைனிங்கில் வச்சு அயன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இதோட அவுட்டருக்கு நம்ம பைப்பிங் வச்சு ஃபினிஷிங் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறதா இருந்தாலும் பீடிங் வைக்கிறதா இருந்தாலும் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு பீடிங் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம ப்ளவுஸ் அண்ட் சுடி ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம்.